மொபைல் போன்ல கால் பேசுறப்போ பாத்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப லோவா கேட்டுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட மொபைல் போன்ல நார்மலா மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றப்ப சவுண்ட்லாம் ப்ராப்பரா நல்லா தான் வந்திருக்கும். பட் கால் பேசுறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப லோவா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட மொபைல் போன்ல நீங்க ஸ்பீக்கரை பார்க்கணும். அந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான டஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பேசுறப்ப பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கேட்காது, ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட மொபைல் போனை எடுத்துக்கோங்க. எடுத்து அங்க மேல ஸ்பீக்கர் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஊக்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்ல லைட்டா உள்ளர விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. ரொம்ப ஹார்ஷா பண்ணாம லைட்டா நீங்க பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வெளியில வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட உங்க போன்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு பிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்றத சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் சென்டரா. அதை கிளிக் பண்ணதுமே ஒரு சவுண்ட் உங்களோட போன்ல வரும். ஸோ அந்த சவுண்ட் கம்ப்ளீட்டா கொஞ்ச நேரம் ஓட விடுங்க. கொஞ்ச நேரம் ஓட விட்டதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருக்காச்சும் கால் பண்ணி பேசி பாருங்க. நல்லாவே பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல சவுண்ட் ப்ராப்பரா கேட்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்க போன்ல ஸ்பீக்கர்ல நிறைய டஸ்ட் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த கால் பேசுறப்போ பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்காம இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோல சொன்னதை தெளிவா நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.